அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் இப்போ முதல் ராசி மேஷம். மேஷம் ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் விரையச்சனி மார்ச் மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது. இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் மே மாதம் முடிகிற வரையிலுமே 3ஆம் பாவகத்தில் தான் இருப்பார். அதே போல் ராகு கேதுக்கள் இடத்துல 2026 டிசம்பர் மாதம் வரையிலுமே ராகு பகவான் 11ஆம் பாவகத்திலும் கேது 5ஆம் இடத்துல தான் இருக்கும். இந்த அடிப்படையில் இந்த 2026 எப்படி தான் இருக்கும் அப்படின்னாக்க, இந்த மார்ச் மாதம் வரையிலும் குறிப்பாக கடனுடைய அழுத்தங்கள் உங்களுக்கு இருக்கும். ஒரு இடமாற்றமோ ஒரு வேலை மாற்றமோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு, அல்லது தனியார் பணியில் இருப்பவங்களுக்கு வேலை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு இன்னொரு கம்பெனிக்கு போகலாம், அல்லது அதே கம்பெனியில் கூட டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகலாம். அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட மாற்றி யோசித்து வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதல், கல்யாணம், திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும்னாக்க, பொதுவாகவே 2026 பொறுத்தவரையிலும் திருமணம் ஆகாத நீண்ட நாளாக இருக்கக்கூடியவர்களுக்கு, குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரம், இந்த கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்குலாம் நீண்ட நாளாக மேரேஜ் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி மேரேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விரையச்சனி காலகட்டத்தில் தான் திருமணத்துக்கான முயற்சிகளில் வெற்றி ஏற்படும், சுப விரயங்கள் ஏற்படணும். அந்த சுப விரயம் இந்த மாதிரி ஏற்படும். இடத்துல அந்த கல்யாண வயதில் இருக்கீங்கன்னாக்க கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னாக்க காதல் அதுலேயும் விரயமாகும். அதாவது நீங்க அமைதியா போனா கூட உங்களுக்கு எதிர்ப்பாளினுடைய நட்போ காதலோ ஏற்பட்டு அவங்களுக்கு நீங்க செலவு பண்ற மாதிரி, அவங்களால கொஞ்சம் மன உளைச்சல் அடைகிற மாதிரியான சூழ்நிலைகளும் வரும். சில பேருக்கு அது காதல் கல்யாணமாகி செட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதாவது காதல் கசிந்துருகி அது மேரேஜில் முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 2026 பொறுத்தவரையிலும் இந்த மே மாசத்திலிருந்து பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. கடன் அடையும், கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்தோ அல்லது ஒரு சொத்தையோ வித்துட்டு கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அது மேக்சிமம் ஜூன்ல இருந்து அதுக்கான வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து அல்லது வீடு இது மாதிரி வித்துட்டு கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு தாய் வழி சொத்து, பூர்வீக சொத்து கைக்கு வரும். அதன் மூலம் ஆதாயங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மேசராசிக்கு 2026 பொறுத்தவரையிலும் என்ன வழிகாட்டுதல்கள் அப்படின்னாக்க, அதாவது புதிய கடன் வாங்கி மேலும் சில விஷயங்களை பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, நல்ல வேலை இருக்குது அல்லது வேலையிலே கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், அந்த வேலையை விட்டுட்டு கூட்டாளிகளோட சேர்ந்து கூட்டு தொழில் செய்கிறது, இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பாக கூடாது, அதை தவிர்த்துருங்க. அதே போல சொந்தமாவது நான் தொழில் செய்யட்டுமா, கை காசை வச்சு தொழில் செய்யலாமான்னா அது செய்யலாம். ஆனால் உங்க ஜாதகத்தை பார்த்துக்கணும். நமக்கு தொழில் செய்யக்கூடிய அந்த பிராப்தம் இருக்கான்றதை பார்த்துக்குங்க. நடக்கக்கூடிய தசாபுக்திலாம் பார்த்து சுய ஜாதகத்தை வச்சுதான் அதை முடிவு பண்ணணும். பொது பலனை நம்பி முடிவு பண்ணக்கூடாது. அடுத்தது, நீங்க கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் ஆளுக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில நேரங்களில் ஏற்படும் 2026 பொறுத்தவரையிலும். ஆனாலும் ஒற்றுமையாக இருப்பீங்க. அது தொழில் காரணமாக பிரிஞ்சிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு டெபுடேஷன் அது மாதிரியான ஒரு சில விஷயங்கள், அல்லது சின்ன சின்ன மன வருத்தங்களால் கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க கணவன் மனைவி ஒற்றுமையாக தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி பிரிந்தவர்கள் சேருவாங்களான்னா அதுக்கெல்லாம் பதில் உங்கள் சுய ஜாதகத்தில் தான் இருக்குது. அதே போல் குடும்ப வாழ்க்கையிலேயே பெரிய சண்டை வந்துருமா, பிரச்சனை வந்துருமா, இப்பயே சண்டையாக தான் இருக்குது குடும்பத்தில், நாங்கள் பிரிஞ்சிருமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா? அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய ஜோதிடரோ அல்லது உங்களுக்கு பிடித்த ஜோதிடரையோ பார்த்து தெரிஞ்சிங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.